ஹாய்டா. ஆர்எம்எஃப்எஃப் போன பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ ஹாரம் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே வரான். ரொம்ப கெத்தா அவனை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி அலறாங்க. ஆரம் சார் வந்துட்டாரு, குவைட்டா இருங்க. அச்சோ ஒரு வரமுதும் என்ன இதெல்லாம் பில்டிங்கா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்கா. ஆரம் உள்ள வரான். குட் மார்னிங் சார். மார்னிங். உள்ள போறான் அவனோட கேபின்க்கு. இவ பின்னாடியே போறா. ஆரம்க்கு அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணுறா. அவன் உள்ளே போகிறான். கொஞ்ச நேரம் அந்த ரூமில் செம்ம சவுண்டு கேட்குது. என்ன ஆயிட்டோ? சாரி சார், சாரியை விட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சாரி சார், ஓகே நான் கிளியர் பண்ணுறேன். தூக்கி எல்லாமேலே அடிக்கிறான். இது என்னது? இல்லை சார், உங்கள் சைனுக்காக நான் தான் இதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல. பட் சார் அதில் நல்லா ப்ராஃபிட். ரிஜெக்ட் பண்ணுங்க. இல்லை சார், டீன் சார் அனுப்பிவிட்ட ப்ராஜெக்ட் அப்பாடா நான் பேசிக்கிறேன். ரிஜெக்ட். எஸ் சார். ஆரம் சிஸ்டம் பார்க்குறான். சூ போச்சு சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் போடுங்க. நான் வாட் இஸ் திஸ், என்ன பண்ணிட்டீங்க எல்லாம்? நீங்களாம் எதுக்கு ஒர்க் வரீங்க? இதெல்லாம் நானே கிளியர் பண்ணிடுவேன்ல, நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? சாரி சார், இதை நான் பார்த்து கரெக்ட் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஓ சாரி சார். அண்ணா அப்படின்னான்னு கத்துறான். ஆரம் இப்படி தான் ஒரு மாதிரி ஸ்வாகாக இருப்பான். ஆரம் வந்தாலே கம்பெனி ஃபுல்லாக குவைட் ஆகிடும். ஸோ அப்பா வராங்க. ஆரம் ரூமில் இருக்கான். பார்க்குறாங்க. அவருக்கு இது அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஆரம் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 90% டெவலப் ஆகிருக்கு. ஒரு ஸ்மைலோட அவரோட கேபினுக்கும் அவர் போகிறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. எல்லாம் ஆரம் கீழே ஒர்க் பண்ணுறான். ஆரம் வரத்துக்கு முன்னாடி அவள் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக ஆஃபீஸ் வந்துடுவா. ரெஸ்ட் ரூம்குள்ளே டச்சப் பண்ணிருக்கா. இந்த டைம் கிரிஷ் வரா. அவளோட கேபினில் பார்க்குறான். எல்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு அவளுக்கு கால் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணிட்டு வெளில வரா. என்னடி இது மேக்கப்பு பேய் மாதிரி? நல்லா இல்லை? நல்லா இருக்கு. பட் ஏன் இவ்வளோ மேக்கப்பு? அதெல்லாம் உனக்கு புரியாது. இங்கே பார், இதுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்ம பேசிக்க வேண்டாம். எதுக்கு பேசிக்க வேண்டாம்னா விட, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் என்ன இல்லை பேசிக்க வேண்டான்னு சொல்கிறேன்னா? வேண்டாம்னா விட. சரி உன் விருப்பம். அதை சாப்பிடாம வந்துட்டேன். அதான் ஃபுட் எடுத்து வந்திருக்கான். 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க லிவிங்கில். எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பாடு வேண்டாமா? சரி ஓகே, சாப்பிட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. அதான் ஆஃப்டர்நூனுக்கு. ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன் இல்லை என்னாச்சா? ஃபுட் தானே கொடுக்குறேன். கேன்டீனில் ஃபுட் கொடுக்க மாட்டாங்களா? நீ ஏன் வீட்டிலேருந்து கொண்டு வர? சில்லித்தனமாக இருக்குது. இல்லை புரியல. வீட்டிலேருந்து ஃபுட் கொண்டு வந்தால் அது எப்படி சில்லித்தனமாக இருக்கும்? சரி எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய்டும். அப்புறம் எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. முதல்ல கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு. பட் ஓகே, அவள் இப்படி தான் பண்ணுவா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு நம்ஜுன் வர எல்லாரும் குவைட் ஆகிறாங்க. எல்லாம் ஆஃபீஸ் ஒழுங்காக இருக்கா, எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கிட்ட போகிறா. மார்னிங் சொல்கிறா சேம் அதே தான். பட் இப்போல்லாம் அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கிட்ட செடியூஸ் பண்ணுற மாதிரி அவன் கிட்ட போகிறது, ஒரு மாதிரி பேசுறது, அவன் திட்டினாலும் அவனை ஒரு மாதிரி பார்க்கறது, அவன் ஏதாவது கொடுக்க வந்தா அவன் கையை டச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறா. இது ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் எல்லாவை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இல்லை சார் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஷோர் சார். கொஞ்சம் தள்ளி போகிறா. ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறா ஆரம்பிட்ட. பட் ஆரம்புக்கு இது பிடிக்காது. நெக்ஸ்ட்டு போர்ட் மீட்டிங்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறா. அதில் நம்ஜுன் எல்லாவை பார்த்து மீட்டிங், அதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போகிறான். அவளும் அவன் போகிறான். அவனை திரும்பி பார்த்த, நீ இப்படி இருக்க, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே, எப்படி உன்னை மடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பார்த்துட்ருக்கா. டைம் எப்படி ஸ்கிப் ஆகுது. இப்போ அவன் மீட்டிங் ஹால்குள்ளே இருக்கான். மீட்டிங் நடந்துட்டுருக்கு. நம்ஜுனுக்கு பின்னாடி நின்றுருக்கா. அந்த ஒர்க்கில் அவள் தான் பார்த்துக்கிறா. அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு ஐடியா சொல்லிட்டு அந்த மாதிரி நின்றுருக்கா. கொஞ்ச நேரம் அந்த மீட்டிங் முடியுது. ஸோ அவன் எழுதுகிறான். சார் வர பிளான் அப்படி அவன்கிட்ட கேட்க, நீ வீடு கிளம்பு, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். இவனா நம்ம மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன்றான். அன்றைக்கி நைட் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே நார்மலாக பேசல, வேலைக்கு ஆகாதோ அப்படி சொல்லிட்டு நம்ஜுன் ரூமுக்கு வரா. அவன் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிருக்க. அவளுடைய ஷர்ட்லாம் ஒரு 2 பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு அதனால எடுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி உள்ளே வரா. சார் நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படி சொல்ல அவன் திரும்பி ஃபைல் வாங்க வரான். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்துட்டு திரும்பிக்கிட்டான். சிஸ்டம் பார்த்துட்டு அவனுக்கு என்ன டவுட்டோ அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான். ஹெல்லாவை பார்க்கல.
என்ன இப்படி கூட பார்க்க மாட்டேன்றான், எதை காட்டி தான் இவனை மயக்கிறது எல்லாம், இது என்னது? ஒரு நிமிஷம் சார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவன்கிட்ட லைட்டாக பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண. நீ ஒன்றுத்தையும் சொல்ல தேவையில்ல, இங்கிருந்து கிளம்பு. சரி என்னாச்சு அப்படின்னு எழுதுக்கிறா. இங்கிருந்து கிளம்பு. அவள் தான் ரூம் விட்டு வெளில வந்து நின்றா. என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். கொஞ்ச நேரம் டைம் போகுது, எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நம்ஜன் வழக்கம் போல அவன் ஒரு பார்ல இருக்கான், லைட்டாக குடிச்சிட்டு அப்படி இருக்கான். இந்த ஹெல்லா அரையும் குறியுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பார்க்கும் வரா. சேம் பார் தானே, டீலி இங்கே தான் வருவார், இங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனை தேடிட்டே தான் வரா. நம்ஜன் லைட்டாக குடிச்சிட்டு அவங்க கூட கம்பெனி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான் நிறைய ஐடியாஸை, அந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்துட்ருக்கான். இந்த டைம் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஸ்மைலோட பார்ட்னர்ஸ்லாம் பார்த்துட்டு ஹாய் ஹாய் சார் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ஜுன்னு பார்க்குறா. நம்ஜுன் இங்கே என்ன பண்ணுற? இல்லை சார் சும்மா சில் பண்ண. சரி தலையாட்டிட்டு அவன் திரும்பிக்கிட்டான். மீட்டிங் சொன்னீங்களா அதுவா? ஓகே சார் அப்படியே சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்ககிட்ட இருக்க ஃபைல்லாம் அவளே வாங்கிக்கிறா. இல்லை நீ தான் வீட்டுக்கு போயிட்டால, உனக்கு ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு கொடு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சார். அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறா. கொஞ்ச நேரம் நம்ஜுன் குடிச்சிட்டு இருக்கான். இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ஜுன் ஹோட்டல் ரூமில் இருக்கான். ஷர்ட்லெஸ்ஸா பெட்டில் படுத்துட்ருக்கான். ஏதோ வல்லூர் மாதிரி சவுண்டு கேட்குது, அதுவும் அவன் பக்கத்துலேருந்து கேட்குது. அவன் ரூம்லேருந்து, அதாவது ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் யார் அதை அழுவுறது அப்படிங்கிற மாதிரி எழுத உட்காடுறாங்க. ஏய் இங்கே என்ன பண்ணுற? அவள் ஜஸ்ட் வரைக்கும் வச்சு கவர் பண்ணிட்டு, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? என்ன வளர எல்லாம், நான் உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொன்னேன், எல்லாம் தெளிவாக சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பெட்டில் தெரிந்துக்குறான். நைட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு சார். அவ்வளோதான். அவனுக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னே தெரில, ஷாக்கிங்கில் இருக்கான். ஒரு மாதிரி பதட்டமாக்குது. அவன் எல்லாமே பார்க்குறான். எத்தனை வாட்டி வேணாம் வேணும்னு சொன்னேன், எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், எப்படி பண்ணீங்க? நான் உங்க கூட ஒர்க் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. அஞ்சனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் எப்படி இங்கே வந்தான், அதுவும் ஹோட்டல் ரூமில்? அவளை பார்க்குறான், அழுதுட்ருக்கா. உனக்கு நடந்துச்சா நடக்கலையா எதுவுமே தெரில, எல்லாம் அழுவுறா. பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எல்லாமே பார்த்துட்ருக்கான். ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் கூட போய் சொல்வாளா அப்படி தோணுது அவனுக்கு. ஒருவேளை நம்ம தான் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோமோ அப்படி தோணுது அவனுக்கு. அவன் எல்லாம் ப்ளீஸ் அல்லாத, எனக்கு பாரு தெளிவாக சொல்லு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாக்கிட்ட வரான். எல்லாத்தையும் சொல்கிறா. நேற்று என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்க, இங்கே தான் கூப்பிட்டு வந்தீங்க, நான் வேணாம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டீங்க சார். ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டான். அன்றைக்கி டே அப்படியே போகுது. நம்ஜுன் வீட்டில் இருக்கான், எல்லா குஷியில் இருக்கா. ஓகே 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 அவன் நம்பிட்டான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே ஒர்க் வரா. ஆரம் அவன் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கான். ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல. இவன் மட்டும் ஆரம் ஏதாவது பேசுவானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆரம் எப்போவுமே அவளை திட்டுவான் இல்லையா, ஸோ இன்னைக்கு திட்டவே இல்லை. இவளே போயிட்டு நீங்கள் நினைக்க வேணாம் சார், நான் ஏதை மறந்துட்டேன். சைலண்டாக ஹெல்லாவை பார்க்குறா. அவன் நான் மறந்துட்டேன் சார். எல்லாம் அங்கே பாரு, ஐம் சாரி, இது போல் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் இது போல் பர்சன் கிடையாது, ஐம் சாரி. என்ன இவன் சாரி கேட்குறான்? அப்போது நம்மளை இவன் ட்ரீட்லாம் பண்ண மாட்டானா அப்படி தோணுது அவளுக்கு. அவள் தேவையில்லாமல் மறந்துடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஓடுது. பட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பாரு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறா. அவ்வளோதானா? மணி கொடுத்து செட்டில் பண்ண போகிறானா? அப்படி இருக்கு அவளுக்கு. இல்லையே, இது இதோட போகக்கூடாதே அப்படி திங்க் பண்ணிட்டு, சார் போதும், எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ப்ளீஸ் இப்படி சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க. அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பான். நான் டெய்லி எப்போ போல ஒர்க் வரேன் சார், நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. அவள் போயிடுறா. வேறு ஏதாவது பிளான் பண்ணி இவன் மணி கொடுத்து செட்டில் பண்ணிட்டானா நம்மளோட பிளான் எங்கே போகிறது? இல்லை இல்லை இல்லை, வேறு ஏதாவது பண்ணணும் அப்படி அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. பட் டெய்லி ஒர்க் வரா. நம்ஜுனை பார்க்குறா. நம்ஜுன் அவளை திட்டதில்லை, அவள் தப்பே பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இவனு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறான். அப்போலேருந்து அவளுக்கு ஒரு மாதிரி நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒன்று மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறா, ஏதோ ஓனர் மாதிரி. அவள் என்ன பண்ணாலும் நம்ஜுன் எதுவுமே கேட்க மாட்டேன்றான். இது எல்லாருக்கும் தெரிய வருது, இது கிறிஷுக்கும் தெரிய வருது. ஏய் என்ன பண்ணுற எல்லாம், நீ என்ன பண்ணுறன்னா புரியல, எதுக்கு எப்போ பாரு நீ நம்ஜுன் கூட இருக்க? பாரு அஃபிஷியலாக நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன? ஆமாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம். எல்லாம் ப்ளீஸ் இது விளையாடாதா, சும்மா சொல்லாத.
சும்மா சொல்கிறேண்ணா. நான் கொஞ்சம் சார் அப்படி டேட் பண்ணுறேன். அவன் ஒரு மாதிரி அப்படி நின்றுருக்கான். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன பிரேக்கப் பண்ணுறியா? நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். அதான் போர் அடிச்சுட்டு பிரேக்கப் பண்ணுறேன். இல்லை ப்ளீஸ், உன்ன மாதிரி நான் இல்லை. நான் உன்னை டீப்பாக லவ் பண்ணுறேன். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பிரேக்கப் பண்ண. எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறா. உனக்கு இது மாதம் டேட்டு ஸ்கிப் ஆகிருக்கு தானே? அமைதியாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, என் பேபி உன் வயிற்றுக்குள்ளே இருக்கு. சொல்கிறது கேளு, பிரேக்கப் பண்ண வேண்டாம். அவள் லைட்டாக ஒரு ஸ்மைலோட அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா? ஆமாம் இல்லா அப்படின்னு கையை பிடிக்க. கையெல்லாம் பிடிக்கக்கூடாது, தனியாக நில எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்லை. ஒரு நிமிஷம் வேகமாக நம்ம கேபினுக்கு வரா. சார் உங்ககிட்ட பேசணும். அவன் எல்லாவை பார்த்த உடனே சொல்லி எல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார். அவனுக்கு பக்குனாய் போயிடுச்சு. என்ன எல்லாம் சொல்கிற? ஆமாம் சார், டேட் எனக்கு ஸ்கிப் ஆகிருக்கு. அன்றைக்கி ஹோட்டல் ரூம்லேயும் நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணோம்ல, கிட்டத்தட்ட எனக்கு 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டேட்டு ஸ்கிப் ஆகிருக்கு சார். 1 வீக். அவனுக்கு அவ்வளோதான், ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். டெஸ்ட் பண்ணியா? இல்லை சார், எனக்கு ஸ்கிப் ஆகிருக்கு. டெஸ்ட் பண்ணலாம். அவளை கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாருக்கும் பதட்டமாக இருக்குது. ஒரு வேளை நெகட்டிவ் வந்துருமோ அப்படி. ரிசல்ட் வருது பாசிட்டிவ். அவ்வளோதான், குஷி ஆகிடுச்சு இவளுக்கு. சைலண்டாக வந்து எல்லா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான் கையில் ரிசல்ட்டோட. சார் எனக்கு தெரியும் சார், பாசிட்டிவ் தான் வரும்னு. அமைதியாக இருக்கான். அழ ஆரம்பிக்கிறா. சைடு கண்ணில் நம்ஜூனையும் பார்க்குறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ஜூன் அழாத, நான் இருக்கேன். அவள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நம்ஜூனை பார்க்க. ப்ராமிஸ், உனக்கு என்ன வேணுமோ உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அவள் சார் குழந்தை வந்துருச்சுன்னா அப்போது நீங்கள் யாருன்னு கேட்கும் போதும் நான் என்ன சார் சொல்லுவேன்? அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டே அவளை பார்க்குறான். நம்ம டேட் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். அந்த டைம் அவன் எஸ் சொல்லியிருப்பான். இப்போது நம்ஜூன் அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணுக்கு தண்ணி வந்துட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படி தோணுது. அவன் லைஃப்குள்ளே எந்த லவ்வையும் பார்த்துருக்க மாட்டான். அவன் இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணது கிடையாது. அவனுக்கு அந்த ஃபீல் என்னன்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கண்ணை பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ தெரியல, அவனுக்கு அப்படி இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் கிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஒரு ஃபீலோட ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். அப்படி தோணுது. உங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹர்ட் பண்ணிக்கிறான். இந்த டைம் எல்லாம் கால் வலிக்குது சொன்னோம். காலை தானே பிடிச்சிடுவான். எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்கார்றா. அவளுக்கு ஃபோன் வருது. சொல்கிறே இல்லை, நைட்டு ஹாஸ்பிட்டல் வந்த, நீ சொல்கிற மாதிரி சொல்ல சொன்னேன். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ப்ராப்ளம் இருக்கு சம்திங், நீ என்னென்ன சொல்ல சொன்னியோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பட் நான் கேட்ட அமௌண்ட் நீ கொடுக்கவே இல்லையே. சிவா ஒருத்தி, எல்லா லைனில் இருக்கியா? இருக்க. நான் என்ன சொன்னேன்? என்ன அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணி டாக்டர் ஃபீஸ் சப்போர்ட்டுக்கு வந்தானே சொன்னேன். நான் ஓரளவுக்கு போட்டேன். பட் நம்ஜூன் ஒன்று சின்ன குழந்தை இல்லைல்ல, என்ன அமௌண்ட் போட்டு அவ்வளோ செட்டில் பண்ணேன். கொஸ்டின் பண்ண போகிறான்னு ஒரு பயம் வந்தது. ஓ ஆமாம், சரி இரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். எனக்கு கட் பண்ணிட்டு எழுது. நம்ஜூன் எங்கே இருக்க? எனக்கு கால் வலிக்குது. நீ சொல்லிட்டே வரா. பாத்ரூம்ல இருந்து சவுண்டு கேட்குது, ஏதோ திங்ஸ் உடையிற மாதிரி. என்னவோ பண்ணுறான். நம்ஜூன் டோர் ஓப்பன் பண்ணு. நம்ஜூனுக்கு இது கேட்டுருச்சு. அமைதியாயிட்டா. நம்ஜூன் டோர் ஓப்பன் பண்ணு. எல்லாம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்ன உடஞ்சது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் அமைதியாக நின்றுருக்கான். அவன் கையிலேருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. உங்களை கிஸ் பண்ணி உங்கள் மேலே கை வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். அது மட்டும்தான் அவன் கண்ணு மூடினா. நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன லவ்யும் எக்கோ மாதிரி அவன் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்க. கண்ணு மூடிட்டே, வேணாண்டி, என்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம். நான் எப்படிப்பட்ட ஒரு பையன் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவேன். போதும், இதை உன்னை லவ் பண்ணி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நினைக்கிறேன். இப்போவே வெளில வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ டீப் ஆகிட போகிறேன்னு பயந்தேன். பட் நான் உன் மேலே டீப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வந்த 1 வீக்கில் இந்த அளவுக்கு எனக்குள்ள க்ளோஸ் ஆனேன் அப்படின்னு கண்ணு மூடுறான். அவன் கையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி கூட அவனுக்கு கவலையே கிடையாது. வேணாம், போதும். இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்டலாக தப்பு தானே,
அப்படின்னு கண்ணு மூடிட்டே ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஃபர்ஸ்ட் டைமா அவனை நான் ஃபீல் பண்ணி அவன்கிட்ட இதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜஸ்ட்ல அவனே கையெழுத்து வச்சுக்கிட்டு எங்கனே தானே இருக்க, இந்த அளவுக்கு டீப்பா எனக்குள்ளே வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஸ்டார்டிங்கில் இது ஸ்டாப் ஆகிட்டா நல்லாயிருக்கும். வேண்டாம், பட் ஐ லவ் யூ. நம்ஜுன் டோரை ஓப்பன் பண்ணு. எல்லாம் வரேன். டோர்கிட்ட வரான். டோர் ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சா? நான் தான் கேட்கணும், என்னாச்சு, என்னது இவ்வளோ ரத்தம் அப்படின்னு அவன் கையை பார்க்க, என்னாச்சு நம்ஜுன்? ஒன்றும் இல்லை, மிரர் விழுந்துருச்சு, எடுத்து வைக்கும் போது லைட்டாக அடிபட்டுருச்சு. ஓ சரி சரி சரி, ஹாஸ்பிட்டல் போறியா? பரவாயில்ல, எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு வாஷ் பேஷன் போயிட்டு அவன் கையை கழுவிட்டு இருக்கான். அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். அதை பார்த்தா கீழே விழுந்து உடையும் போது லேசா ஆக்சிடென்ட்லாம் பட்ட மாதிரி தெரியல. நம்ஜுன்னு ஒரு மாதிரி பார்க்குறா. அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மருந்து கூட போடல. உனக்கு ஏதாவது வேணுமாடி, ஏதாவது சாப்பிட்றியா? நம்ஜுன் பிளட்டு நிற்கல, வந்துட்டு இருக்கு பாரு. அவனும் பார்க்குறான், வந்துட்டு தான் இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று விட்டு நான் அப்படியே போகிறது. சரி, இப்போ நீ ஜூஸ் குடிக்கிற டைமில் அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போகிறான். அக்கு பாரு, உன் கையில் இருக்கிற ரத்தம் ஓட்டிகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போ நஞ்சும். அவன் கையை பார்க்குறான். ஃப்ரூட் பேஸ்கெட்டை எடுக்கிறான். அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பிளட்டு. சொல்கிறது கீழே பிளட் நிற்க மாட்டேங்குது. நீ ஹாஸ்பிட்டல் போதான் கரெக்டாக இருக்கும். சரி, தலையாட்டிட்டு வெளில போகிறான். அவனால் கார் கூட ட்ரைவ் பண்ண முடியல. காரை விட்டுட்டு நடந்தே போகிறான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல். ஏதோ நரம்பு ஏதோ கட் ஆகிருக்கு, அதனால தான் இவ்வளோ பிளட் வந்துட்டுருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ஜன் கண்டுக்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துட்ருக்கான். கட்டு போட்டு விட்டுட்டே இருக்காங்க. நிறைய பிளட் போயிடுச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு பெட்டில் விட்டு போகிறாங்க. அமைதியாக படுத்துட்டு இருக்கான் அவன் மட்டும் தனியாக. இந்த டைம் நீங்கள் மேரேஜ் நின்றுடுச்சு. ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங் நைட்டு ஆகிடுச்சு. பெட்லேருந்து எழுதுக்கிறீங்க. உங்கள் ரிலேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ஜுன் அம்மாக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் பரவாயில்ல விடுங்க ஆண்டி, அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ தெரியல. நம்ஜுன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல வயன். அச்சோ ஆண்டி, இந்த டைம் நீங்கள் தான் ஒரு கூட இருக்கணும். நீங்களே எப்படி சொன்ன அப்படி? அவங்க உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா ஃபுட் கொடு, ஆன்ட்டி டேப்லெட் போடணும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வந்துடுறீங்க. மினி உங்கள் பின்னாடியே வரா. வயன், நீ ஓகேவா? நான் ஓகே தான். உங்கள் கழுத்தில் இருக்க மாலெல்லாம் கழட்டி போட்டு அவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்ருக்கீங்க. உண்மையாகவே நீ ஓகேவாடி? ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு மிரரில் அவளை பார்த்துட்டு ஓகே தான். கல்யாணமே நின்றுடுச்சடி. நின்னா என்ன, அவர் தானே என் புருஷன். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை எடுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி ஒன்று அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் பிள்ளை. அதனால தான் வரல. ஒரு ஸ்மைலோட உங்கள் கையில் இருக்க வலையெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். அவர் என் புருஷன் தானே. கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் என் புருஷன் கிடையாதுல்ல. ஆல்ரெடி அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, உனக்கு உண்மையாகவே எந்த கஷ்டம் எதுவுமே இல்லை. ஆன்ட்டி மாதிரி அவன் வருவான் அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு இது கஷ்டமாக இருக்கும். எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அவர் வரமாட்டார்னு. அவள் உங்களே பார்க்குறா. எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே நான் 3 days அவர்கிட்ட கெஞ்சி அவரை கூட்டு வருது. கிட்டத்தட்ட அவர்கிட்ட சண்டை போட்ட மாதிரி. அவள் உங்களே பார்க்க நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாதெல்லாம் இதை கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பண்ணிட்டேன். பட் இது எனக்கு ஓகே தான். உங்கள் ட்ரெஸ்ஸு கழட்டிட்டு இருக்கீங்க, இதை கழட்ட முடியல, இங்கேருந்து கழட்டு. நல்லா டைட்டாக போட்டு விட்டுருக்காங்க பாரு. அவ்வளோ கழட்டிட்டே நீ ஓகே தான் போலல்ல? நான் ஓகே தான். சாரியெல்லாம் கழட்டி போட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டுறேன். டவல் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு தேம்பி அழுவுறீங்க. மற்றவங்ககிட்ட அந்த வலியை காட்டக்கூடாது அப்படி தோணியிருக்கும். ஒரு வேலை நம்ஜனுக்கு நம்மளுக்கு பிடிக்கலையா அப்படி தோணுது. ஒரு மாதிரி உங்கள் மவுத்தெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் திரும்பி பார்க்க மினி நின்றுருக்கா. தெரியும், நான் உன் ஃப்ரெண்டு டே. எந்த டைமில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அவளை போய் ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. எனக்கு ஒரு ஃபீல் இருக்காதாடி, நானும் பொண்ணு தானே. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? நம்ம ட்ரெடிஷனில் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் எதுவும் மிஸ் ஆன மாதிரி இருந்ததுடி. இந்த கல்யாணம் மட்டும் ஆச்சுன்னா ஒரு ஃபீலாக நான் எவ்வளோ நினச்சி வச்சேன் தெரியுமா? எனக்கு இந்த ஃபீல்லாம் எப்பவுமே இருந்தது கிடையாது. அவர் எனக்குள்ள இங்கே இருக்காரு. வெறும் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்து 1 month லவ் பண்ணுற பர்சன் அவர். ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சது தெரில. பட்
பிடிச்சிருக்கு. அவருக்கு எனக்கு பிடிக்கலையோ பயமா இருக்கு. அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன்ல. அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது வயன். அப்புறம் ஏன் அவர் வரல? எனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணலையா? வயன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பாரு, நீ தானே எப்பவுமே சொல்லிட்டே இருப்ப ஒர்க் இருக்குன்னு. அப்படி சொல்லி தாண்டி நானே என்னை ஏமாத்திக்கிறேன். அவருக்கு என்ன பிடிக்கல. வயன் பிடிக்கலன்னா அவர் உன்னை கிஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. அதுவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பாத்தியா, கல்யாணத்தை விட அவருக்கு அங்க என்னடி ஒர்க் இருக்கு. அமைதியா உங்களே பாக்குறா. உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஓகே மார்னிங் வரைக்கும் எனக்கு வந்துருவாங்க ஒரு தைரியமா இருந்தது. இப்போ அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படி ஒரு பயம் இருக்கு. என்னடி வளர்ற? ஒரு மாதிரி படப்படன்னு வருது. பயமா இருக்கு. அவருக்கு ஏதோ நடந்திருக்குமோ அப்படி. பைத்திய மாதிரி வளராத வயன். அப்படிலாம் எதிர்க்காது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவரு இங்க வரணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அது பரவாயில்ல, மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதை அப்படியே விட்டுடலாம். அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருந்தா போதும் அப்படி தோணுது அப்படின்னு உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவரை நான் தானே புரிஞ்சுக்கணும். இதை விட ஏதோ பெரிய ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பட் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு நல்லா இருக்கும். நான் ஓகே அப்படின்னு அப்போ நான் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உன்னையே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வைத்தியமா நீ எப்படி நீ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற? நான் இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இருப்பேன்னு. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு ஹக் பண்றா. நீங்க உங்க கண்ணை தொடச்சிட்டு சரி நான் குளிச்சுட்டு வரேன் போ. ரூம் கலந்து வெளில வந்துடுறா. நீங்க குளிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி தேத்தி வச்சுட்டு இருந்தது கிட்ட ஒளரி கொட்டிட்டீங்க. ஓகே உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. பட் என்னமோ தெரியல, நம்சனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒன்று தான் உங்களுக்கு உறுத்திட்டே இருக்கு. நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு குளிக்க நம்ஜூன் வீட்டில் படுத்துட்டு இருக்கான் சைலண்ட்டாக. அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறான். உங்ககிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ். அதை ஆன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. எனக்கு மேரேஜ் கூட போகல, இதையாவது கேட்போம் அப்படி தோணுது. ஆன் பண்ண நீங்கள் இவ்வளோ நேரம் மினிக்கிட்ட பேசினது அது அப்படியே அங்கே ப்ளே ஆகுது. அழுதுட்டு பேசுகிறீங்க. சடனாக எழுத உட்காந்துட்டான். நீங்கள் பேசினது எல்லாத்தையுமே அவன் கேட்டுகிட்டே இருக்கான். நடுவில் மினி கூட பேசுகிறா. எல்லாமே கேட்குறான். ஃபைனலாக கேட்டு முடிச்சிட்டான். அமைதியாக உட்காந்துட்ருக்க. இன்னொரு டெக்ஸ்ட் வருது. சார் நான் என் ஃப்ரெண்டு, என் பேர் மினி. என்னை நேற்று நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டேன். அவளும் அதை கேட்க மாட்டேன். அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறா, அவ்வளோ நம்புகிறா. நீங்கள் ஓகேவா இருக்கீங்களான்னு மட்டும் அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேங்க. அப்படி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு தெரியுது ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அமைதியாக இருக்கான். அவளும் வெயிட் பண்ணுறா ரிட்டன் மெசேஜ் வரும் அப்படின்னு. பட் நம்ஜூன் எதுவுமே பண்ணல. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு, பட் ரிட்டன் பண்ணவே இல்லை. அவளுக்கு கோவம் வருது. இவ்வளோ அழுதுட்டு பேசுகிறீங்க. இதை கேட்டுமே அவன் ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணலன்னா ஒருவேளை அவனுக்கு லவ் இல்லையோ அப்படி தோணுது. நம்ஜூன் சைலண்டாக உட்காந்துருக்கான். அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இருக்கு. ரொம்ப சைலண்டாக உட்காந்துருக்கான். இதுட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரீங்க. மினி அங்கே என்ன பண்ணுற? அதுவா ஒன்றும் இல்லை. ஏன் மொபைல் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுற? சின்ன கேம். ஆன்ட்டி சாப்பிட்டாங்களா? பார்த்துட்டு வந்தியா? இல்லை நீ பாரு. நீங்கள் போயிட்டீங்க, ஒரு ½ இருக்கும். ரிட்டன் மெசேஜ் வரவே இல்லை. ஆன்ட்டியை போய் பார்க்குறீங்க. சாப்பிட்ருக்காங்க. டேப்லெட் எடுத்து கொடுக்குறீங்க, போட்டுக்கிறாங்க. பேச்சு நீங்களாவது கேட்குறீங்களே. எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணுறீங்க. ஆமாம் அங்கிள் எங்க? அங்கிள் சாப்பிட்டாரா? இல்லை ஆன்ட்டி தலையாட்டுறாங்க. ஜோ நான் அங்கிள் பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்ப அந்த பிளேட்ல இருந்த ஃபுட்டு அப்படியே இருக்கு. ஆன்ட்டி நீங்கள் இப்போ சாப்பிடவே இல்லையா? அமைதியாக உங்களே பார்க்குறாங்க. சாப்பிடாம டேப்லெட்டு வச்சு சாப்பிடாம டேப்லெட் போடக்கூடாதுல்ல. அவங்க டேப்லெட்டும் போடல, கீழே இருக்கு. என்ன ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க? என்னால் நார்மலாக இருக்க முடியல வயன். ஆரம் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அது தெரிஞ்ச விஷயந்தான் ஆன்ட்டி. நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன். எனக்கு நேற்றே தெரியும் அவங்க வரமாட்டாங்கன்னு. அதனால தான் அத்தனை வாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், கொஞ்சம் வருவாங்களான்னு. அதனால அந்த அளவுக்கு நான் ஏமாற்றம் படலை. நீங்கள் தான் நம்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து டேபிளில் உட்கார வைக்கிறீங்க. சாப்பிடுங்க. வேணாம் வயன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆன்ட்டி? வயன் ப்ளீஸ், ஃபுட் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. வயன் ஒரு நிமிஷம் மினி, ஆன்ட்டி சாப்பிட வச்சுட்டு வரேன். ஏய் முதல்ல வெளில வா. இருடி,
இவன் புருஷன் வந்திருக்காருடி வாடி. நீங்க மினிய பாக்குறீங்க. ஆண்டி எழுந்து. ஆரமா ஆரமா வந்திருக்கான். ஆமா ஆண்டி, உங்க பையன்தான். வேக வேகமா 2 பேரும் வெளில வர நம்ஜுன் வந்து நின்றுருக்கான். நம்ஜுனை பார்த்த உடனே உங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவன் கண்ணு உங்க மேல மட்டும்தான். ஆண்டி அவன்கிட்ட போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா வரல, எதுக்குடா வரல, உன்னை நம்பி எவ்வளோ ஏற்பாடு பண்ணும், எல்லாம் போச்சு அப்படின்னு அடிக்க நம்ஜுன் அப்படின்னுட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க அவனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள பரவாயில்ல வந்துட்டீங்க, இல்லைன்னா இதுவும் என் மனசுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்குமா அப்படி எது போதும் அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள இது ஓடுது. நீங்க அவனை பார்க்க அவன் ஐம் சாரி, நீ லவ் யூ சொன்னது மட்டும்தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. பட் உன் லவ்வுக்கு நான் டிசர்வ்னான்னு தெரியல. பட் ஐ லவ் யூ. இந்த மாதிரி ஒரு பர்சன் உனக்கு வேணாம். ஆனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வயன். அவன் மைண்டுக்குள்ளே இது ஓடுது. ஆண்டி இதுக்குடா வரல, ஏன்டா அப்படி பண்ண அப்படிலாம் கத்திட்டே இருக்காங்க. நீங்கள் நம்ஜுனை பார்க்குறீங்க. நம்ஜுன் ஒரு மாதிரி நின்றுருக்கான். அவன் கையில் கட்டெல்லாம் போட்டிருக்கான். பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. வேக வேகமாக அவன் கிட்ட வந்த என்னாச்சு உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஆண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, ஆண்டிக்கு பாருங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. டே என்னடா அது? அது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட். நீங்கள் அவனை பார்த்து இதனால தான் வர முடியலையா? அது எல்லாம் பயன் சொல்றது என்னங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் வந்திருக்க மாட்டோமா, என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்னங்க சைலண்டா இருக்கீங்க, எப்ப ஆச்சு? இல்ல இப்போதான். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்ல இப்போதான் நான் போயிட்டு வந்தேன். அம்மாலாம் வராங்க. அவன் கையில் அடிபட்டுருக்கு. ஓ இதனாலதான் இவன் வரலையா அப்படி தோணுது. உங்க ரிலேஷன் எல்லாமே எல்லாரும் நம்பிச்சு பாக்குறாங்க. நீங்க ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. தெரியும் தெரியும் உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கு அப்படி தோண்டிட்டே இருக்கு நம்பிச்சு அப்படின்னு அவனை பாக்குறீங்க. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். பயன் ஹாஸ்பிட்டல் போகலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அமைதியா அவனே பாக்குறீங்க. எல்லாரும் உங்க 2 பேரும் பார்க்க நைட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம 2 பேருக்கு எழுதிருக்குன்னு நினைக்கிறேன், பண்ணிக்கலாமா? அவன் ஹிப்பில் கை வச்சு அவனை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பீங்க. ஸோ மேலே அங்கெல்லாம் கை எடுத்துட்டீங்க. அவன் அம்மாவை பார்த்து எப்பவுமே மார்னிங் தான் கல்யாணம் இருக்குமா என்ன? ஏம்மா நைட்டு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு என்னடா தாராளமா அப்படின்னு அவங்க உங்கள் அம்மாவை பார்த்து நைட்டு பண்ணக்கூடாதா, மார்னிங் தான் பண்ணணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ என்ன டைம்? 7 o'clock. ஓகே இப்போ பண்ணலாம் அப்படி சொல்ல உங்களுக்கு இந்த டைமில் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிறதுக்கு. ஆல்ரெடி நம்ஜன் வெயிட் பண்ணிருக்கான் உங்களுக்காக. உங்கள் வீட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு செட் மாதிரி பண்ணி அங்கே மேரேஜ் பெருசாக ரெடி ஆகலை. ஜுவல்ஸ் போட்டு சாரி போட்டு அவ்வளோதான் சிம்பிளாக, ரொம்ப ஜுவல்ஸ் கூட போடல. அவன் பக்கத்தில் போய் உட்காருங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவள் உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் குஷி ஆயிடுச்சு. அவள் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அந்த மேரேஜ் முடியுது. அவனுக்கு நீங்கள் அழுத உடனே ப்ராமிஸ்லாம் பெருசாக தெரியல, உங்களை தேடி வந்துட்டான். நிறைய ப்ரொசீஜர் தெரியலனாலும் ஒன்று ஒன்றா நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கை ஓகேவா? பெயின் இருந்ததெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், பரவாயில்ல, உனக்காக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவனே பார்க்குறீங்க. ரொம்ப அழுதுட்டியா? இல்லை, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அவனே பார்க்குறீங்க. அன்றைக்கி நீ கேட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துங்க, என்ன நல்லா பார்த்துக்கல, நடுவில் விட்டு போயிட்டீங்கன்னு. இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன் அண்ட் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான்னு சொல்ல மாட்டேன். எல்லோரும் சொல்லுவாங்களே கண் கலக்காம, அது என்னால் முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்கிட்ட வந்துட்டுனா நீ நிறைய சஃபர் ஃபேஸ் பண்ண இருக்கும், நிறைய ஆழ வேண்டியது இருக்கும். பிகாஸ் நான் நல்லவனே கிடையாது. ஒரு மாதிரி அவனே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்குன்னு நான் உன்னை விட்டுலாம் போக மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். எந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் உன்னை விட மாட்டேன். இப்படிலாம் நிறைய உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உங்கள் கண்ணை சுண்டிட்டு ஒரு மாதிரி நீங்கள் ஆரம்ப பார்க்க அவ்வளோதான், மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. சவுண்டு வருது. ஆரம் கிட்ட வந்த லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். எல்லாரும் முன்னாடியும் அமைதியா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க நீங்க. ஆரம் அம்மா எல்லாம் டிடி என்னடா பண்ற, இது ஒன்னும் கொரியன் கல்ச்சர் மேரேஜ் கிடையாது, மேரேஜ் முடிஞ்ச உடனே கிஸ் பண்ண விட்டுற அவள அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க.
பட் அவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்கள் லிப்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க லிப்ஸை விட்டுறான். அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அவங்க லிப்ஸை விட்டு உன்னை எழுதுக்கிறான். அவங்க கூடவே நீங்களும் எழுதுக்கிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ளஷ்ஷாக இருக்குது. அவங்க கூட உங்கள் ஃப்ரெண்டு வந்து நின்றுருக்கா. என்னடி என்னடி வாழை உனக்கு பப்ளிக்காக முத்தா கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் சும்மா அவர் காது கேட்க போது அவர் கிஸ் பண்ணுது. உனக்கு எதுவும் தெரியல. நான் சொல்றது மட்டும் ஒரு காது கேட்குமா? இனி கொஞ்ச நேரம் அமைதியே இரு மினி. நீ நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன்டி. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அவளை பார்க்குறீங்க. இப்போ கிஸ் பண்ணார்ல, ஏன் மினி இப்படி பண்ணுற? வால் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காருடி. சும்மா இரு மினி. அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட். என்ன, வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு, கிஸ் பண்ணது, உன்னை ஹக் பண்ணது, அப்படி நிறைய இருக்கு. பட் உங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ மட்டும் இல்லை. யூ டோன்ட் மைண்ட் ஒன்று முன்னுடுவேன். ஒழுங்கு மரியாதை கிளம்ப அப்படி சொல்லிட்டு அவள் உங்ககிட்ட வம்பு பண்ணிருக்கா. நீங்கள் அவள்கிட்ட பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. ஆரம் உங்கள் ரூமில் இருக்கா. உங்களை ரெடி பண்ணிருக்காங்க. இப்பயும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஓட்டிகிட்டே இருக்கா. ஆரம் அம்மா வேற பக்கத்துலேயே இருக்காங்க. என் ஃப்ரெண்டு உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு, மேக்கப்லாம் எதுக்குடி? நீங்கள் அவளே பார்க்குறீங்க. எல்லாம் உள்ளே போய் கலைக்கத்தானே போகிறீங்க. சும்மா மினி. அவங்க சிரிச்சுட்டே உங்களுக்குலாம் பூ வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஆள் ரொம்ப ஹைட்டும் வெயிட்டுமா இருக்காரா. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறவல்ல. உன்னை கொண்டு வந்து உன்னை அப்படின்னு அவள் கையை கிள்ளி வச்சிடுறீங்க. என்னடி பண்ணுற பண்ணி வாயை மூடிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா? ஆண்டி சிரிச்சுட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. ஒயன் போதும் கிளம்பு அப்படி சொல்ல எழுந்து நிற்கிறீங்க. அவங்க உங்களை ஹக் பண்ணுது. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னது தான் ஹாப்பியார். தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரூமுக்கு பெட்டில் நம்ஜோனி இல்லை, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு உள்ள வரீங்க. பால்கனியில் நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கான். மறுபடியும்மா அமைதியாக பெட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்போ எதுக்கு எல்லாம் நீ கால் பண்ணியிருக்க? உன்னை நான் ஹாஸ்பிட்டல் போக்க அனுப்புனா நீ அந்த ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சைலண்டாக இருக்கான். எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க நம்ஜோன். ஏலா நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், ஃபோன் கட் பண்ண முடியாது நம்ஜோன். வீட்டுக்கு வா, நான் உன்னை இப்பயே பார்க்கணும். ஏலா ப்ளீஸ் கட் பண்ண, நான் வரேன். முடியாது. ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ரீசன் சொல்கிறேன். வந்த காலவரில் வீட்டில் இருக்கணும் நம்ஜோன். நான் வந்துடுறேன். 10 நிமிஷத்தில் இருக்கணும். சரிடி, இங்கே பாரு, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் வந்துடுறேன். இதை பற்றி தெரியும்ல. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நம்ஜோன். சரி வந்துட்டேன். ஃபோன் கால் கட் பண்ணுறான். நீங்கள் அமைதியே நின்று நம்ஜோனை பார்த்துட்டு இருக்க. நம்ஜோன் திரும்புகிறான். நீங்கள் உள்ளே நின்றுருக்கீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், போதும். உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு ஸ்மைலோட கொஞ்சம் வைக்கும் எல்லாம் கலந்த மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் நடந்து உங்ககிட்ட வரான். வாக்கா? ஆமாம் ஆமாம். ஓகே கிளம்பணுமா? அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். போகணுன்னா கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆண்டியை சமாளிச்சுப்பேன். ஏன் நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற? என்ன நம்ஜோன், ஏன் நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். பிகாஸ் உங்களை நான் புரிஞ்சுக்கணும்ல. நான் உங்கள் ஒய்ஃப் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது தானே நான் பண்ண முடியும். கையை பத்திரமா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, கிளம்புங்க, நான் ஆண்டியை பார்த்துக்கிறேன். இப்படி சொல்ல வேக வேகமாக உங்களை கிஸ் பண்ணி உங்களை பெட்டுக்கு தள்ளிட்டே போகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. வேக வேகமாக அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு, அவன் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு எல்லாம் கீழே விழுந்துட்டே இருக்கு. இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறான் இல்லையா, கொஞ்சம் பயம் வேற இருக்கு. 2 பேரும் போயிட்டு பெட்டில் விழுறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். செஸ்லலாம் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேலே கை வச்சுருப்பான். இப்போது உங்கள் ஸ்கின்ல டச் பண்ணிட்டுருக்கான். எல்லா இடமும் ஒரு மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாடியே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் தொடுற இடம்லாம் அப்படி இருக்கு. நீங்கள் அவங்க லிப்ஸ்லாம் கடிச்சிட்டு விச்சிட்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நகர்ந்துட்டே இருக்கீங்க. சும்மா வரும் வாய்மில்ல, அமைதியாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படின்னு உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவனை ஃபீல் பண்ணிருக்கீங்க.
டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு உனக்குள்ளே வரப்போகிறேன் ஒயின்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு மாதிரி பதட்டமாக அவனை பார்க்குறீங்க. அவ்வளோதான், இன்சல்ட் பண்ணிட்டான். கத்துறீங்க. முகத்தில் கை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நறுண்டி அவன் கையை மெதுவாக எடுத்துட்டு கத்த மாட்டேன், ஐ லவ் யூ. அவன் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் ஷோல்டரில் கை வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அகைன் கொடுக்குறான். பல்லெல்லாம் கடிச்சிக்கிறீங்க. உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ. அவ்வளோதான், அந்த லவ் யூக்கு உங்களுக்கு எவன்கே போயிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலை நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஃபோன் வருது. அவங்க மூஞ்சை பார்க்க நீங்கள் அவன் மூஞ்சை பார்க்க கரெக்டாக இருக்கு. ஃபோன் அவனுக்கு தெரியுது ஹெல்லான்னு. இப்போ தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவங்களை கிஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணலான்னு வர ஃபோன் கால் கட் ஆகி அக்கின் வருது. அவன் கண்டுக்கவே இல்லை, பண்ணிட்டு இருக்க. அக்கின் வருது, அக்கின் வருது, அக்கின் வருது, வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ண அவங்க மூஞ்சை பார்க்குறான். ஃபோன் மேலே படுத்துட்டு பெட்டில் ஒரு கார்னரில் மொபைல் இருக்குது. அவன் கையை கொண்டு அந்த மொபைல் எடுத்துட்டு இந்த ஃபோனை பார்க்க எல்லாம் நீங்கள் மொபைலை பார்க்க வரீங்க. ஹெட்டை டேர்ன் பண்ணிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து கடிச்சிட்டு உங்களை மொபைலை பார்க்க விடாமல் அவன் மட்டும் பார்க்குறான். நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கா. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி ஒரு பிக் வருது. இப்போ மட்டும் நீ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கிய, நீ என்ன ரேப் பண்ணிட்டேன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் ஜூன். அப்படி இருக்கு. அமைதி உங்கள் மேலே படுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு ஸ்டாப் பண்ணும் மனசு வரல. மேலேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே இருந்து உங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கோ. என்னாச்சு? ப்ளீஸ் டி, எதுவும் கேட்காத. அமைதி ஆயிட்டீங்க. அவன் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாள்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? உங்களுக்காக அவன் பயப்படுறான். நீங்கள் அவன் கேட்க வேணாம் சொல்லிட்டான் இல்லையா? சைலண்ட் ஆகிட்டீங்க. எதுவுமே கேட்கல. ரொம்ப கட்டுப்பில் அவன் ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். அவ்வளோ கோவம் வருது. ஒரு ஃபீலோடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஒரு கோவத்தோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உள்ள திங்ஸுங்க இருக்கு ஒரு டேபிளில். அந்த டேபிளோடு தள்ளி உடைக்கிறான். காதெல்லாம் மூடிக்கிட்டீங்க. நம்ஜுன்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கான். உங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. இந்த சவுண்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டுச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. பெட்ரூம்லேருந்து சவுண்டு கேட்டால் என்ன நடக்கும்? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமு அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாரும் சிரிக்க நம்ஜுன் ட்ரெஸ்லாம் போட்டு மூர்ஸா வெளில வரான். ஆன்ட்டி பார்க்குறாங்க. எங்கே அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி. நம்ஜுன் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஆன்ட்டி கூப்பிட்டே வராங்க. அவன் காதலே வாங்காமல் நடந்து போயிட்டே இருக்கான். நீ நில்றா. பைக்கிட்டு போயிட்டு திரும்பி அம்மாவை பார்க்குறான். என்னடா பண்ணிருக்க நீ? ரூம்ல எதுக்கு அதை போட்டு உடைச்சிட்டு வந்த? ரூம்ல எட்டி பார்த்துட்டு தாண்டா வந்தேன். எதுக்குடா திங்ஸ்லாம் உடைச்சிருக்க? வைன்குள்ள சண்டை போட்டியா என்ன? அப்படி சொல்ல நம்ஜுன் அங்கிருந்து வந்து அம்மாவை ஹக் பண்ணி, வைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, தேங்க்ஸ் அவளை எனக்கு கொடுத்ததுக்கு. நான் எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவளை பிடிச்சிருக்குதான், இங்கே பாருங்க அப்படின்னு அவன் மொபைல் ஆன் பண்ணி ஹெல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாள் இல்லையா, அதை ஆன்ட்டிக்கிட்ட காட்டிட்டு அவள் ஸ்டேஷனில் இருக்காம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறான். அப்படி பார்த்த உடனே ஆன்ட்டிக்கு அவ்வளோதான், என்னடா இவன் இப்படி பண்ணுறா அப்படி சொல்ல, நான் வீட்டுக்கு போகணுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஆன்ட்டிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ஜுன் நல்லா அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிட்டு இருக்கான். அது நல்லா புரியுது. அமைதியாக இருக்காங்க. எங்கே நீங்கள்? நம்ஜுன் தூக்கி போட்டு உடச்சிருப்பான் இல்லையா, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. வச்சுட்டு எடுத்து இவங்க செஸ்ட் வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு பெட்லேருந்து இறங்கலாம் ட்ரை பண்ணுறீங்க, முடியல. கால் ரொம்ப வலிக்குது, உங்களால் எதுவும் ஃபீல் பண்ண முடியல. எழுதுக்கிற மாதிரி வந்து அப்படி படுத்துக்கிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணா? எங்கே போயிருக்கான்? ஏன் சடனாக இவ்வளோ கோபப்பட்டா? உங்களுக்கு எதுவுமே புரியல. அம்மாக்கெல்லாம் இப்போ உள்ளே வரலாமா வேண்டாமா அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. மினி மெதுவாக உள்ளே வரா. ரூமை பார்க்குறா. யாரா வர்றது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. மினி உள்ளே வரா. நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? என்னாச்சு வயன்? மினி அன்டைம் ஆச்சு, இவ்வளோ நேரம் நீ இங்கே என்ன பண்ணுற? கிட்ட வந்து உங்கள் மேலே படுத்து ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறா. ப்ளீஸ் எதுவும் கேட்காத மினி. உண்மையாகவே நீ சொன்ன மாதிரி உன் ஆள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பர்சன் தான் நினைக்கிறேன்டி. அவள் எழுந்து உட்காரா. நீங்கள் ஒரு மாதிரி வச்சு கவர் பண்ணிட்டு எழுந்து உட்காருங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது. நடுவில் என்ன தெரியல, அடிக்கடிக்கு அவருக்கு கால் வரும். கால் வரும்போதெல்லாம் அவர் நார்மலாக இருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து கால் வரும்போது இங்கே இருக்கவே மாட்டார், எங்கேயாவது கிளப்பி போயிடுவார். ஏய் வாளுக்கு வேறு யாராவது ஃபேமிலி இருப்பாங்களோ? என்ன பேசுகிற நீ அப்படின்னு அவளை முறைக்கிறீங்க. ஆன்ட்டி உள்ளே வராங்க.
மினி சொன்னது அவங்க காதில் கேட்டுருச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக உள்ள வராங்க. பயன் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் இவதான் முட்டாள் மாதிரி பேசுகிறா. சரி, என்னாச்சு? எல்லாம் ஃபோன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க. உங்களை பார்க்குறாங்க. வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்க. நல்லபடியாக முடிஞ்சுதா முடியலையா எதுவுமே தெரில. ஒன் ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டு இரு, நானும் வரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இரு, நானும் வரேன். வேணாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ உள்ளே சேர்க்கல. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே நீங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டு வெளில வரீங்க. எங்க நம்ஜுனா ஸ்டேஷன் போயிட்டான், வெளியே நின்றுருக்கா. வீட்டுக்கு போகலாம் வா. புது மாப்பிள்ளை ஆரம் கல்யாணம் மட்டும் பண்ணிங்களா இல்லை மேட்டர்லாம் பண்ணிட்டு வரீங்களா? வீட்டுக்கு போவாங்களா? இல்லை